ஹாய் ஹலோ ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. அண்ட் இந்த ரெசிபி நான் எங்கேருந்து இன்ஸ்பயர்ட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி மிக்சர் கடையில் இருந்து தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோம்பு வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 to 6 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அண்ட் தேவையான அளவு சால்ட் போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்கான கன்சிஸ்டன்சி வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த காலிஃப்ளவரையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற போட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி அண்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த மிக்சர் கடைலாம் போனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்க. அண்ட் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சோம்பு இடிச்சு போட்டனாலே அந்த ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கும் ஒரு பக்கோடா வச்சு எடுத்து சாப்பிடலாமான்ட்டு. பட் வந்து கூச்சமாகவும் இருக்கும் யாருன்னா பார்த்துருவாங்களோன்ட்டு. உங்கள் யாருக்கெல்லாம் எப்படி தோணிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.